ஹாய் வணக்கம். ஸோ இப்போ உங்களுக்கு டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான நோய்கள் வரும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியோட முழு அர்த்தத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா இருக்கிற காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் பணத்தை நோக்கி மட்டுமே ஓடுறது தான் எல்லாத்தோட குறிக்கோளாக இருக்குது. பட் இந்த உடல்நிலை முதல்ல சரியாக இல்லைனால் அதை கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணவே முடியாது. எந்த அளவுக்கு செல்வம் பொருளாதாரம் வேணுமோ அந்தளவுக்கு உடல்நிலையோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் ஆரோக்கியம் ரெண்டுமே வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது வருமுன் காப்பதே சிறந்ததுங்கிற அடிப்படையில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பனாக இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் உணர்வீங்க. ஸோ ஒரு ஏகப்பட்ட ஆரோஸ்கோப் நம்ம பார்த்துருக்கோம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் அஃபெக்ட் ஆகி க்யூர் பண்ண முடியாததெல்லாம் க்யூர் பண்ணுறக்கு இந்த திசையில் இந்த கோயில் இந்த மருத்துவமனையில் பார்த்தா நல்லாயிருக்கும், இந்த ஊரில் இருக்கிறது பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கே போனால் ரெடி ஆகாதோ அந்த ஊர்லேயே பார்ப்பாங்க. ஒருத்தங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன் செட் ஆகும், ஒருத்தங்களுக்கு அலோபதி செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறையா ஒரு சிலதெல்லாம் கர்ம வழியில் வரதெல்லாம் குணப்படுத்த முடியாத நோய்களும் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வருமுன் காப்பதே சிறந்தது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நோய் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகளை நம்ம கட்டுப்படுத்தி அதை என்னென்னா வந்ததும் போனதும் தெரியாத அளவுக்கு. இப்போது கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. ஸோ அப்போ அந்த கொரோனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரலின்னா உங்களுக்கு வராமல் இருந்திருக்காதுங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கோம், அது கண்டிப்பாக தெரியாமல் கூட இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ண முடியும். அப்போ அது என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. இப்போ பொதுவான விதிகளை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 12 ராசிகளுக்கும் எந்தெந்த மாதிரியான நோய் வரும், என்ன கான்செப்ட்டு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன், இது என்னென்னா ஒரு 95% வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வருதுன்னு தெரிஞ்சால் பயந்துக்கூடாது. ஸோ நம்ம அது என்னென்னா ஒரு இடத்துல நம்மளே ப்ரிகாஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மேசராசி. ஸோ மேசராசினாலே தலை சம்மந்தப்பட்டது, தலைவலி அதிகமாக வரும். ரிஷபராசி கழுத்து வலி. மிதுனம் பார்த்திங்கன்னா தோள்பட்டை, நுரையீரல் சம்மந்தப்பட்டது, சளி, ஸ்கின் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கடகத்துக்கும் உங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கேஸ் ட்ரபுளு, பல்லு வலி மட்டும் கடகராசிக்கு வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு இதிலலாம் விட்டுட்டு போகாது. டீத் பெயின் அப்புறம் கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். நுரையீரல் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த ரெண்டுக்குமே நுரையீரல் பாதிப்பு இருக்குது, மிதுன ராசிக்கும் சரி கடக ராசிக்கும் சரி. அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வயிறு வலி அதிகமாக இருக்கும், ஸ்டொமக் ப்ராப்ளம், அப்புறம் முதுகு வலி. அப்புறம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குடல் அல்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அடிக்கடி வர்றது. ஒரு சின்ன கம்மியாக சாப்பிட்ருப்பாங்க, அதே டைஜஸ்ட் ஆகாது, அன்டைஜஸ்ட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்கும். கன்னி ராசி பார்த்திங்கன்னா இடுப்பு வலி 100% உண்டுங்க. சிறுகுடல், அப்பண்டிக்ஸு, இந்த ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஸோ கன்னி ராசிக்கு மட்டும் வருமானா கிடையாது. இந்த இடத்துல யாருக்கெல்லாம் குரு சனி இருக்கோ அவங்களுக்கு அப்பண்டிக்ஸ் ப்ராப்ளம் வரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் துலாம் பார்த்திங்கன்னா சிறுநீரகம், மறதி, இவங்களுக்கு அதிகமாக மறதி வரும். அப்புறம் அலர்ஜி, தோல் அலர்ஜி, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். விருச்சிகம் காலப்புருஷனுக்கு 8வது இடம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மலக்குடல், ஸ்டொமக் ப்ராப்ளம், கர்ப்பப்பை, இங்கேயும் பார்த்திங்கன்னா அன்டைஜஸ்ட் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இதெல்லாம் நோட் பண்ணோன்னா நான் சொல்கிறத வச்சு நோட் பண்ணிங்க. என்னால் இவ்வளோ தான் எழுத முடியுது. ஸோ அதனால் தனுஷ் ராசிக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே லக்கணத்துக்கு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் நான் மேச ராசி சொன்னேன்னா அந்த லக்கணத்துலேயும் நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா கால், தொடை, இதய படபடப்பு இவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். அடிக்கடி இதயம் படபடப்பாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா கால் வலி, மூட்டு வலி, அதெல்லாம் ஜாயிண்ட்டாக வலிக்கும் இந்த இடத்துல. அதாவது மகர ராசிக்கு.
அதே மாதிரி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் மூட்டு வலி வந்து டபுளாக இருக்கும். இங்கேயும் வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா. மீன ராசி, மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டா அக்செப்டே ஆகாது. இந்த மருந்து சாப்பிட போய் இன்னொரு நோய் வர்றது, இந்த மாதிரியான விஷயம். ரெண்டாவது பாதம், கால் பாதம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே எரிச்சல் வர்றது, வலி வர்றது, அதனால் வந்து பேக் பெயின் வர்றது, இந்த மாதிரியான விஷயம்லாம் மீன ராசிக்கு இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான அடிப்படையில் இருக்கிறது. ஸோ இது வந்து என்னென்னா இங்கிருந்து தான் உருவாகிறது நோய் வந்து. இப்போ 12 ராசி இருக்குன்னா இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேஜராக நீங்கள் எந்தெந்த ராசி லக்கணம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே ராசி ஒரே லக்கணமாக இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து என்னென்னா ரிஷப ராசி தனுஷ் லக்கணமாக இருப்பார். அப்போ அவருக்கு என்ன வருங்க, கழுத்து வலி அதிகமாக வரும், கழுத்து தைராய்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால் தொடை, ரெண்டாவது இதய படப்படப்பாக இருக்கிறது, இது 2 வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கன்னி ராசியாக இருக்கார், ஒரு மேஷம் லக்கணமாக இருக்காருன்னா அவருக்கு இடுப்பு வலி, சிறுகுடல், அப்பண்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்புறம் தலை சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும். அப்போ இந்த மாதிரி என்னென்னா மிக்சடாக தான் நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி வெளிப்படும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கோச்சார கிரகம் அந்த இடத்துல வரும்போது, ஓகேங்களா, கோச்சாரத்தில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வெளிப்படும். அப்புறம் தசாபுத்தி டைம், கோச்சாரங்கிறது இப்போ டிரான்சிட்டில் வர்றது. ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கிறது. கோச்சாரங்கிறது சிறு நாளில் போயிடும். இந்த திசாபுத்தியில் வர்றது அப்படியே ஃபிக்ஸ்டாக லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடக ராசி, சிம்ம ராசி, ஓகேங்களா, கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4ல் சனி இருந்தால் கண்டிப்பாக இருதய பாதிப்பு கண்டிப்பாக வரும். அப்போ என்னென்னா உடல் உழைப்பு கண்டிப்பாக வேணும். அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகளை நீங்கள் பண்ணிக்கணும். புரியுதுங்களா. பொதுவாகவே 4ஆம் பாவத்தில் சனி இருந்தாலே ஒரு இது இருக்கும். 4ஆம் பாவத்தை சனி பார்த்தாலோ இல்லை கடகத்தையும் சிம்மத்தையும் சனி பார்த்தாலோ சனி இருந்தாலோ கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம சொல்லிவிட்டு ஐயோ சார் எனக்கு இருக்குதுன்னு நினச்சிட்டு யாரும் பயந்துக்க வேண்டாம், எனக்கு இல்லைன்னு நினச்சிட்டு உதாரணமாக விட்டுற வேண்டாம். எப்போவுமே நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு இடத்துல நமக்கு ஒன்று வருதுன்னா அதை நம்ம வந்து என்னென்னாங்க அதுக்கு நமக்கு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கணும். இப்படி இருக்கா, அப்போ நமக்கு பின்னாடி வர்றது இப்போவே தெரியுதுன்னு சொல்லிவிட்டு உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்துறது மிகப்பெரிய அவசியம். ஓகேங்களா. ஸோ இப்போல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்குறோம். 20 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நம்ம பார்க்குறோம். இல்லை அடப்பு இருக்கிறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையே நம்ம புரட்டி போட்டுருவோம் ஒரு சின்ன ஒரு விஷயத்துலையே. புரியுதுங்களா. அதே மாதிரி கன்னி ராசியில் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் தொடர்பான ப்ராப்ளமும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயும் ரொம்ப கவனம் தேவை. ஸோ இன்னொன்று ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்கிறத தாண்டிங்க மெயினாக வந்து இப்போ ஒரு அம்மா வழியில் வர நோய்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். பிளேஸுங்கிறது ஒரு உருவம்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வயிறு வலிக்குது, ஸ்டொமக் வலிக்குது, கை வலிக்குது, ஹெட்டு வலிக்குது, இந்த மாதிரி சொல்கிற தலை வலிக்கிறது எல்லாத்துக்குமே உருவம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வழியிலேருந்து வந்தக்கூடிய கர்மானால் நம்ம பண்ணுறது. ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபிக்ஸாக இருக்கட்டும், ஒரு டென்ஷனாக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், மனநோயாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்பா வழியில் வரக்கூடிய ஒரு நோயின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கடல். மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு கடல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது, வருமுன் காப்பது எவ்வளோ தூரம் நம்ம சிறப்பாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி போய்க்கணும். புரியுதுங்களா. ஸோ அதான் நான் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு டைம் ரொம்ப இதாக இருக்குது, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆக போகுது, அவங்களுக்கு திசாபுத்தி அந்த டைமில் வரப்போகுது, இல்லை கோச்சாரத்தில் அந்த டைமில் போக போகுதுன்னா இன்சூரன்ஸ் போட சொல்லுவேன். அது பர்டிகுலராக இந்த ப்ளேஸில் வரும், இது கவர் ஆகுமான்னு கேட்டுட்டு போடுங்கன்னு சொல்லுவேன். அவங்களோட உணவு பழக்க முறைகளாக மாற்ற சொல்லுவோம். அதனால் என்னென்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு விஷயமும் தான் நம்ம அங்கே டிசைட் பண்ணுது. இதில் வந்து மொத்தம் 3 வகையாக இருக்குது. அப்பா அம்மா மூலிமா வர்றது, ரெண்டாவது நம்மளே உருவாக்கக்கூடிய இது தான். ஓகேங்களா. இது நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் சொல்லுவோம். ஸோ இப்போ நார்மல் ஜென்ரலாக ஆஸ்ட்ராலஜி, மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜருக்கும் நார்மல் ஆஸ்ட்ராலஜருக்கு என்னென்னா நார்மல் ஆஸ்ட்ராலஜர் 6ஆம் பாவத்தை மட்டும் பார்ப்பார், நமக்கு நோய் ரெடி ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத. பட் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம 12 ராசியும் பார்க்கணும், காலப்புருஷ தத்துவத்தையும் பார்க்கணும், வர்க்க சக்கரத்தை வச்சு பார்க்கணும், ரெண்டாவது கிரக சேர்க்கையும் கிரக பார்வையும் பார்க்கணும்.
இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு ரொம்ப இன்டெப்த்தாக ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த நோய் வந்து நமக்கு எப்போ வரும், இல்லை வந்த நோய் வந்து ரெடி ஆகுமா, இல்லை இதுக்கு என்ன ரெமெடி, இது ரெடி ஆகாதா, நிரந்தரமான நோயா இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளமா அப்படிங்கிறது அனைத்துமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மளுடைய மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து வெளிவரும். ஸோ வந்தோன்னா அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன். ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இதில் நான் ஏதாவது உங்களோட ராசி ஏதாவது இருந்துச்சுனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உணவு பரிமாணத்தை சரி செஞ்சுக்கங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்கள் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.